சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் மனுராஜ் சண்முக சுந்தரத்துடன் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். மக்கள் தொகை 15 ஆகும் பொழுது ஒரு உறுப்பினர் 15 பேருக்கு உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இது எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு பார்க்கறதுனால தான் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொன்னாங்கன்னா 82 ஷரத்துல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் நடக்கும். கரெக்டா? 1951, 61, 71ல 3 சென்சஸ் நடந்துச்சு. ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமும் மக்கள் தொகை கூட்டினதற்கு ஏற்ப நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அசெம்பிளி, ஸ்டேட் அசெம்பிளிலையும் ஒவ்வொரு மக்கள் தொகை சென்சஸுக்கு அப்புறமும் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். ஸோ 500 ஆனது 530 ஆச்சு. 1971 சென்சஸுக்கு அப்புறம் 543 லோக்சபா மெம்பர்ஸ் ஆச்சு. சரிங்களா? இப்ப 1971க்கு அப்புறம் ஏன் 543 மாறல? இது ரெண்டாவது இஷ்யூ. என்ன ஆச்சுன்னா 1976ல தேசிய கொள்கை ஒன்று கொண்டு வந்தாங்க, மக்கள் தொகை, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. இதுல என்ன சொன்னாங்கன்னா, தேசிய அரசு, அதாவது ஒன்றிய அரசு மக்கள் தொகையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், ஹவு கேன் வி கண்ட்ரோல் அண்ட் ரெடியூஸ் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த சென்சஸ் ஒவ்வொரு முறையும் நம்ம இப்ப அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக உறுப்பினர்கள் கொடுத்தா யாருமே மக்கள் தொகையை குறைக்க மாட்டாங்க. அதனால இதை நம்ம 543 நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. 1971 சென்சஸ்க்கு அப்புறம் திரு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருந்தப்ப, அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா 1976ல இந்த ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. 25 வருஷங்களுக்கு 543 லோக்சபா மெம்பர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்தாங்க. அது பாராளுமன்றம் மூலமா ஒரு சட்டமாச்சு. 1976 25 வருஷம் எண்ணிக்கோங்க. 2001ல திருப்பி இந்த பிரச்சனை எழுப்புது. 2001ல யாரு பிரதமரா இருந்தான்னு யாருக்கா தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியின் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரா இருந்தாரு. அப்போ குறிப்பாக 10 மாநிலங்கள், 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்ப இருக்கிற தெலுங்கானா உட்பட இந்த 5 மாநிலங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 76ல இருந்து 2000 வருஷம் வரைக்கும் 25 வருஷம் மக்கள் தொகையை கண்டெயின் பண்ணிட்டோம், பாப்புலேஷன் growth கண்டெயின் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பள்ளி கல்விக்கான வாய்ப்பு உருவாக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் லிட்ரஸி, விமன் எஜுகேஷனுக்கு அதிக கவனம் செலுத்தணும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் பிள்ளைங்களா பிறப்பாங்கன்றது 2க்கு குறைவாயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானால தான் லோவஸ்ட் ஃபெர்டிலிட்டி ரேட். ஏன் லோவஸ்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னா, பெண்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால கல்யாணம் பண்றது, பிள்ளை பெருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால ஒரு குழந்தை வீட்டில் 2 குழந்தைகள் மேல நிறைய